Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். Right now let us proceed to listen to the word of God. சுருக்கமாய் நான் உங்களோடு தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து உங்களுடைய அற்புதங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். In a very brief manner I'm going to share the word of God to you and pray for your healing and deliverance. 118ஆம் சங்கீதம் அதினுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us turn our scriptures to the book of Psalms chapter 118 verse 6. 118ஆம் சங்கீதம் அதினுடைய 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். Verse 6, the Lord is on my side, I will not fear, what can man do unto me? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், The Lord is on my side, நான் யாருக்கு பயப்படுவேன்? who shall I fear? மனுஷன் எனக்கு என்ன செய்வான். And what can man do to me? அருமையானவர்களே, Dear people, இந்த ராத்திரி வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுகிறார். the Lord is speaking to every one of you who are here tonight. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. You are not people who are lonely. உங்கள் வியாதியிலே நீங்கள் தனிமையாய் நடக்கிறவர்கள் அல்ல. You are not walking through your path of sickness alone. உங்கள் பாடுகளில் நீங்கள் தனிமையாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. You are not people who are walking through your sufferings alone. உங்கள் பட்சத்தில் ஒருவர் உண்டு. There is somebody who is by your side. உங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Your God is standing by your side. அருமையானவர்களே, தீர்க்க தரிசனமாக உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். Dear people, I prophetically share this word with you. நான் ஒருவேளை தனியா இந்த பாதையில நடக்கிறேனா என்று நீங்கள் ஒருவேளை கலங்கலாம். You might be wondering and you might be thinking that you're walking through this path alone. உலகமே இருண்டது போல இருக்கிறது என்று சொல்லி புலம்பலாம். You may lament, you may murmur saying that your world is surrounded with darkness. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் மகனே. But the Lord God is telling you, my son, my daughter, I am by your side. இதை அறிந்த தாவீது சொல்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் யாருக்கு பயப்பட வேண்டாம். And David, who knew this secret, is now saying, if the Lord is by my side, what can man do against me? ஏன்னா யாருக்கு பயப்பட வேண்டாம். Because I do not need to fear anybody. நான் யாருக்கு பயப்பட வேண்டாம். I do not need to fear for anyone. யாருக்காவது நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you afraid of anybody? அல்லது ஏதோ ஒரு வியாதிக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்களா? Or are you afraid of some kind of disease? அல்லது ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறதா? Or is there some kind of fear that something bad is going to happen in your life surrounding your mind? இன்றைக்கு விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். Today you shall return in faith. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். That the Lord is by your side. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. And nobody in this world can do anything against you. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். The Lord is by your side, is good and அவர் great. ராஜாதி ராஜா. He is the King of kings. கை உயர்த்தி சத்தமாய் ஆமென். Let us lift our hands and say அவர் amen. கர்த்தாதி கர்த்தர். He is the Lord of lords. வானமும் பூமியும் அவர் உண்டாக்கினது. He is the Lord who created the heavens and the earth. அவ்வளவு உயர்ந்த தெய்வம் உங்களோடு பட்சத்தில் இருக்கிற He is பொழுது such an exalted God who is standing by your side. நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டாம். You do not need to fear anybody. மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. Mankind can never do any harm to you. அப்படி என்றால் கர்த்தர் கர்த்தர்தான். This means God is God மனுஷன் மனுஷன். and man is man. என்ன காரியத்தை மனுஷன் உங்களுக்கு விரோதமாக செய்ய நினைத்தாலும், No matter what plans, evil plots that man has against you, மந்திரம் பண்ணலாம், செய்வனை பண்ணலாம், உங்க பெயரை கெடுக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யலாம்,
என்னவோ ஏதோ ஒன்றை மனுஷன் உங்களுக்கு செய்யலாம், ஆனால் மனிதன் மனிதனாகத்தான் இருக்க முடியும். Mankind might try doing so many things against you. They might do witchcraft, they might do sorceries, they might speak bad about you, they might plan to spoil your name. But always remember, God is God and man is man. கர்த்தர்தான். God is God. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாராம். And he is by your side. ஐயா, உங்க பட்சத்துல யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க பட்சத்துல யாருமே இல்லைனாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதுதான் நிஜம். Brother and sister, do not think that nobody is by your side. Remember only one thing, that the Lord is standing by your side through every pain and persecutions that you're walking through. மனுஷனால ஒன்றுமே உங்களுக்கு செய்ய முடியாது. And remember that man can never do anything against உங்களை you. மிரட்டி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களால உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. Those who are threatening you and scolding you, they can never do anything to you. ஐயா, எந்த மந்திரவாதம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. Brother, none of the witchcrafts can attack you. மனுஷன் ஐயா, They are just men. அவங்க கடவுள் கிடையாது. They are humans, not God. ஆனா உங்க பட்சத்துல ஒருத்தர் நிக்கிறாரே. But there is somebody who is by your side. என் மகன் என் மகள் என்று ஒருவர் பக்கத்துல நிக்கிறாரே. There is one person by your side calling you his son and his daughter. என் ரத்தத்தினால உன்னை மீட்டு கொண்ட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. He said that he has bought you through his blood and he will never leave you nor forsaken you. அந்த சொன்ன தேவன் உங்க பட்சத்துல தான் இருக்கு. That God who said these words are by your side. சில நேரம் நமக்கு தெரியாது நம்ம கூட கர்த்தர் இருக்கிறது. Sometimes we do not know, we cannot feel that the Lord is by our side. அதனால தான் பல பதட்டம், பல கண்ணீர், பல கவலை, சில நேரம் மன அழுத்தங்களுக்குள்ளே நாம் சென்று விடுவோம். And that is why we are too quick to get nervous, we are too quick to get depressed, we are too quick to be filled with too many burdens in our heart. பயப்படாதீருங்க. But do not be afraid. உங்களுக்கு ஞாபகப்படுத்த, உங்களுக்கு நிரூபிக்க, உங்களுக்கு மீண்டும் எடுத்து சொல்லத்தான் கடவுள் இந்த கூட்டத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். The Lord God has brought every one of you tonight to once again remind you that he is by your side, he will never leave you and he will never forsaken you. தைரியமா இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. Return home with confidence tonight. உங்க பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். Your Lord is by your side. உங்க வியாதியின் பிரச்சனையிலே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். In your path of illnesses, your Lord is walking with உங்க you. கடன் என்கிற பிரச்சனையிலே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். In your path of debt, your Lord is by your side. உங்களுக்கு என்ன விரோதமான காரியங்கள் நடந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். No matter what things are happening against you, do not fear, for the Lord is by your side. மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது. Mankind can never do you any harm. பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க, ஹலோ. Tell the person next to you, hello. மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது. Man can never do you anything. ஏனா மனுஷனை விட பெரிய ஒரு ஆண்டவர். Because we have a God much greater than man. மனுஷனையே உண்டாக்கின ஆண்டவர். He is the God who created mankind. எங்க பட்சத்தில் இருக்கிறார். He is by our side. இதை அறிந்து கொண்ட தாவீது தான் சொல்றாரு, நான் இனி பயப்படவே மாட்டேன். And David, who knew this, is now saying, I will never fear. இவ உலக மனிதர்கள் என்னப்பா எனக்கு செய்ய முடியும்? What can people of this world do to me? அவரே என் பட்சத்தில் இருக்கிறார். He alone is by my side. ஐயா, இன்னைக்கு தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Brothers and sisters, today I confidently preach the word of God to you. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே, Because the Lord is by your side, தேவன் உங்களுக்காக யுத்தங்களை நடத்தி தருவார். God will fight your battles. அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார்ல, He is by your side, right? அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறபடினால் அவரே உங்க யுத்தத்தை நடத்துவார். And because he is by your side, he will fight your battles. யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம், நீங்களோ சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
We read in Exodus 14 verse 14, you shall be still, for your Lord shall fight your battle. யுத்தம் உங்களுடையது அல்லது கர்த்தருடையது. The battle is not yours, it is belong to God. அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார்ல. He is by your side. அப்ப யுத்தத்தை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. So you do not need to fight your battles. அவரே உங்க யுத்தத்தை செய்வார். He will fight it for you. ஹalleluya. Hallelujah. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், அலறினார்கள். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நின்ற பொழுது இதற்கு பிறகு ஓடுறதுக்கு வழியே இல்லையேன்னு சொல்லி கலங்கி தவித்து நின்றார்கள். When Pharaoh was chasing the Israelites in the wilderness, they were tired. They were wondering what would happen next. Then they were about to see the Dead Sea. And even there they were thinking that there is no more way for them and they are trapped. என்ன செய்ய போகிறோம்? They were thinking, what are we going to do next? கண்ணு முன்னுக்கு தெரியறதெல்லாம் சமுத்திரம் தானே. All that is before their eyes and that they can see is the Dead Sea. பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி வந்துருச்சு பக்கம். Behind at the back of them, Pharaoh and his chariots are chasing them. மோசேயை பார்த்து கேட்கிறார்கள் ஜனங்கள், எங்களை கொல்லவா கொண்டு வந்தீங்க அங்கிருந்து? And the Israelites questioned Moses, asking, did you brought us this far to kill us? எங்களை கொல்லவா இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்க? Did you bring us through the wilderness to kill us? இப்போ இவங்க கையில மாட்டோம்னா என்ன ஆவோமோ? If we are trapped and if we get caught by the Pharaoh, what will happen to us? அருமையானவர்களே, But dear people, நடந்தது என்ன? what happened? அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க பட்சத்தில் இருக்கிற பொழுது நீங்க பயப்பட வேண்டாம். That is when the Lord told them just one word, I am by your side, so you do not need to fear. நீங்க சும்மா இருங்க. You shall remain still. மோசே உன் கோலை உயர்த்தி நில், அவ்வளவுதான். Moses, just show and carry up your staff. நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நில்லு. According to the authority I've given to you, stand. கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்தார். And that is when the Lord parted the Red Sea. ஓடுகிறார்கள். They are now running through it. வட்டாந்தரையிலே அழகாய் ஓடுவது போல நடு சமுத்திரத்திலே ஓடினார்கள். In the middle of the parted sea, the ground was dry and they walked. உங்களுக்கு தெரியுமா, அதே சத்துருக்கள் அவர்கள் தப்பி செல்ற அதே வழியிலும் கூட வருகிறார்கள். Do you know that when the Israelites walked through the Red Sea, the enemies came at the back of them in the same way? இவங்க யோசிக்கிறாங்க, கடவுள் வழி திறந்து என்ன பிரயோஜனம்? அந்த வழியிலையும் பிசாசு பின்னாடியே வந்துருச்சே. And now the Israelites began to think, what's the point for the Lord to open us a way? The enemies are still coming at the back of us. நல்லா கவனிங்க, 430 வருஷம் பார்வோன் இவர்களை அடிமையாய் வைத்திருந்தான். Listen very carefully. For 430 years the Israelites were treated as slaves under Pharaoh. இவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டுத்தான் மோசே என்கிறவரை எழுப்பி இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். The reason the Lord sent Moses to deliver the Israelites was because their groanings reached God. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இவர்களுடைய சத்துருக்களோடு அழகா டீல் பண்ற விதத்தை தியானிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. If you were to carefully meditate the way the Lord dealt with the enemies, you will be shocked. இவங்க வழியே இல்லாத இடத்துல நிக்கிறாங்க, வழியும் திறந்துருச்சு, வழியில நடந்து போறாங்க. அந்த வழியிலும் அதே பார்வோனின் சேனை பார்வோனோடு கூட ரதங்களோடு உள்ள வருகிறார். Just imagine, they have no way and they're standing before the Red Sea. And now the Lord has opened the way and they're trying to escape from Pharaoh and his chariots. But Pharaoh and his chariots are chasing them in the same way that the Lord opened. நீங்க சொல்லுங்க, You tell me. பார்வோனையும் பார்வோன் சேனையையும் இவர்களை துரத்த வச்சது கர்த்தர் தான். It is the Lord who sent Pharaoh and his chariots to chase the Israelites. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் இந்த சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கிறதுக்காக கர்த்தர் போட்ட ஒரு பெரிய திட்டம் தான் அவர்களை துரத்தி வர வைத்தது. The reason I'm telling you this is because it is the Lord's great plan to bring the Pharaoh and his chariots at the back of the Israelites in the same way so that the Lord can punish them.
கர்த்தர் உங்க பட்சத்திலிருந்து யுத்தம் செய்றாருங்கிறது எப்படி யுத்தம் செய்வாருங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். I am right now teaching you, if the Lord is by your side, how will he fight for you? நம்ம நினைப்போம் ஆண்டவர் ஜி பூம் பா அவனை சாவடிச்சணும் போட்டுன்னு. We think that the Lord will miraculously do a magic and kill the people. அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். But let me tell you, God will not do it that நம்ம way. செய்வோம். We will do it நம்ம மனுஷன். because we are humans. நம்மளுடைய யோசனை வேற, நம்மளுடைய எண்ணங்கள் வேற. Our thoughts and whatever that is in our mind is ஆனா different. நீ சும்மா இரு, கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படினா, But if you remain quiet and you let the Lord to fight for you, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. the Lord is now creating a new strategy. அழகா இவங்களை ஓட வைக்கிற மாதிரி ஓட வைக்கிறாரு. He's trying to beautifully make them to escape and show it to the Pharaoh. சமுத்திரத்துக்கு முன்பாக இவங்களை நிக்க வச்சு இவங்க விசுவாசத்தை சோதிக்க வைக்கிறாரு. கடலையும் பிளக்கிறாரு, நடக்கவும் வைக்கிறாரு. He's now testing the Israelites' faith by making them stand in a place there is no way. Then he is now sparking their faith by opening their way and making them to cross through it. எல்லா சத்துருக்களையும் கர்த்தர், கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர். Everybody say God. அழகா கூட்டி சேர்த்து இவங்களை துரத்தி வர வைக்கிறாரு. இப்பதான் தெரியுது யார் யாரெல்லாம் சத்ருவா இருந்தாங்கன்னு. எல்லாரையும் கூட்டி சேர்த்துட்டாரு. எங்க? செவந்த சமுத்திரத்துல கூட்டி சேர்த்துட்டாரு. The reason the Lord allowed the chariots to come at the back of Israelites is because the Lord wanted to gather all the enemies at one place. இவர்களுக்கு வழி திறந்த கர்த்தர் அவர்களுக்கும் வழியை திறந்து வச்சிருக்கிறாருன்னு உள்ள ஓடி வராங்க. The Lord God opened the way for the Israelites, and now the Pharaoh and the Egyptians are thinking that the way is still open for them as well. இது இங்க போனாலும் சத்துரு வரான் பாஸ்டர், அங்க போனாலும் வரான், இந்த வியாபாரம் செஞ்சாலும் வரான், இந்த வேலையை செஞ்சாலும் வரான், நாங்க சும்மா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? Or are you coming here tonight and saying, Pastor, no matter what business I start, no matter what work I do, whenever or wherever that I go, enemies are keep chasing and surrounding me. பயப்படாதீங்க, அது God's strategy, அது ஆண்டவர் போட்ட ஒரு திட்டம். Do not be afraid, but let me tell you, it is a plan of God. உள்ள சந்தோஷமா பார்வோனுடைய ரதம் போகுது, பார்வோன் வரான், பார்வோனின் சேனையும் உள்ள வந்துருச்சு. We see that Pharaoh and his chariots are happily chasing and coming at the back of the Israelites. இவர்கள் இஸ்ரவேலர்கள் கடலை கடந்தார்கள். The Israelites managed to cross the Red Sea. நடு கடலிலே பார்வோனுடையும் சேனையும் உள்ளே துரத்தி கொண்டிருக்கிற வேளையில, And while Pharaoh and his chariots were chasing the Israelites, முழு சத்துருக்களையும், all the enemies, ஆண்டவர் உள்ள வர வச்சாரு. the Lord brought them in the same path. அவங்களுக்கும் வழி திறக்கிற மாதிரி ஒரு வழியை திறந்து கொடுத்தாரு. God also opened the way and showed them that the way is still open. அழகா கூட்டி சேர்த்து எல்லாரையும் உள்ள வர வச்சாரு. He beautifully made a plan and made all the enemies to come to the same path. இவர்கள் கரை சேர்ந்தவுடனே, The minute the Israelites reached the shore, இரண்டாய் பிளந்த சமுத்திரம் மூடி போட்டது அவர்களை. the Red Sea that was parted closed again and killed all of them. அப்பதான் சொல்றாரு, And that is when the Lord said, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது காண மாட்டீர்கள். You shall never see the Egyptians again. கைகளை நல்லா தட்டி ஆண்டவரை Let us மகிமைப்படுத்துவீர்களாக. clap our hands and give glory to the name of God. இதுதான் கர்த்தர் செய்கிற யுத்தம். This is the battle that the Lord does for you. உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களானாலும் சரி, No matter who is standing against you, மந்திரமோ செய்வனையோ அந்தகாரமோ பிசாசோ எது வேணாலும் துரத்தட்டும். no matter it's witchcraft, sorcery, Satan or his evil spirits that are chasing you, உங்களை துரத்தி கொண்டே வரட்டும். let them chase you. விடுங்க, பரவாயில்ல, வரட்டும். Ignore them, let them chase you. பயப்படாதீங்க. Do not be afraid. உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறவருக்கு அவர்கள் வழியை மூடி போடவும் கர்த்தருக்கு தெரியும். The Lord who opened your way, he still knows how to close the ways for the enemies. 40 வருஷமாய் அவர்களை துரத்தி வந்த இந்த பார்வோனுக்கு ஒரு முடி வந்த நாள். That day was the end for Pharaoh and the Egyptians. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. இப்போதான் இஸ்ரவேலர்கள் கடந்து சொல்றாங்க, நன்றி ஆண்டவரே. Only now, after Israelites saw all this, they said, Lord, we thank you. அதுவரைக்கும் ஆண்டவர் என்ன செய்றார்னே புரியல. Until that moment, they did not understand what God is trying to do. ஒண்ணுமே விளங்கல. எங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதும் விளங்கல.
40 வருஷம் வனாந்தரத்துல நடத்துறதும் விளங்கல, ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இப்ப கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாருன்னு தெரியல. They didn't understand why they were in slavery. They didn't understand why the Lord made them to be chased by the Egyptians, and they don't understand why the Lord made them to stand before the Red Sea. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால், but if God is by your side, அவர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். He will fight for you. நீங்க ஒரு பேரை அடிக்கலாம், 2 பேரை அடிக்கலாம். You might attack, you might kill 1 or 2 people. உங்க பலனால எவ்வளவு பேரை நீங்க டீல் பண்ணுவீங்க? With the strength that you have, how many people, how many enemies can you deal with? எத்தனை மந்திரத்தை நீங்க டீல் பண்ண முடியும்? How many witchcrafts can you stand against? எத்தனை போராட்டத்தை உங்க சொந்த பலத்தினால நீங்க போராட முடியும்? How many battles will you fight with your own strength? முடியாதுங்க. You can't. You will get tired. சோர்ந்து போய் விடுவீர்கள். You will begin to grow tired. கர்த்தர் சொல்றாரு, but Lord is saying, நான் உன்னை நடத்துற பாதையில அழகா நட. walk in the way that I have shown you now. உன் சத்துருக்கள் எல்லாத்தையும் நான் கூட்டி சேர்த்து ஒட்டுமொத்தமா உனக்கு பின்னாடி ஓட வர வைப்பேன். I will gather all your enemies and make them to run together at the back of you. உனக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம். You might be afraid. ஆனா நீ சொல்லு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். But just say that the Lord is by my side. நான் யாருக்கு பயப்படுவேன்? And I shall never fear. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? What can man do against me? ஒரு கித்தா இப்படி அறிக்கை ஏற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வெச்சுக்கங்களேன், நீங்க பின்னாடி துரத்தி வர்றவங்களை பார்த்து பயப்படவே மாட்டீங்க, முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. You should have this kind of guts, this kind of pride in you, that the Lord will fight your battles, and then you will not be bothered about anybody who's chasing you. அறிக்கையிட்டுக்கொண்டே இருங்கள். You have to keep confessing this. அறிக்கையிட்டுக்கொண்டே இருங்கள். Keep confessing. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். That the Lord is by my side. நான் யாருக்கு பயப்படுவேன்? Who shall I fear? மனுஷனுக்கு என்ன செய்வான்? What can man do against me? சொல்லி 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 கடந்து வாருங்கள். As you keep confessing and confessing and cross your path, ஒரு நாள் அவர் உண்டு பண்ணின ஒரு நாள் உண்டு. then one day you shall see the day that the Lord has appointed for you. அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். That will be the day where the Lord will anoint your head with என் anointing. சத்துருக்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். And before your enemies he will prepare a table of feast. அந்த ஒரு நாள் வரும் வரை, And until that day comes, கொஞ்சம் பொறுத்திருங்க. just be a little patient. சகலமும் நன்மைக்கேதுவாய் முடியும். And everything will end for good. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். You will never see the Egyptians that you have seen thus far. ஆமென் சொல்லுங்க Let பார்க்கலாம். us say amen. ஏசாயா 41:10, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால், அல்லது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால். Let us turn to Isaiah chapter 41 verse 10. If the Lord is by your side. இரண்டாவது அவர் என்ன செய்வார்? Secondly, what will he do for you? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நானே உன்னை பலப்படுத்தி, உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. Fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee, yea, I will help thee, yea, I will uphold thee with the right hand of my righteousness. கர்த்தருடைய Amen. பிள்ளைகளே, அவர் உங்களோடு அல்லது உங்கள் பட்சத்தில் அவர் இருப்பாரானால், இரண்டாவது அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். Children of God, if the Lord is by your side, secondly, he will uphold you. அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார், He உங்களுக்கு will உதவி help you. செய்வார். He will be your helper. அவர் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். And no matter what situation you face, he will be there to help you. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு யோசிக்காதீங்க, உங்களுக்கு உதவி
உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர் உங்கள் ஆண்டவர். Do not think that there is nobody to help you. Remember, there is one person to help you, and he is your God. அவர் பெயர் எபினேசர். His name is Ebenezer. மனுஷர்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். He is the Lord God who helps mankind. ஆமென். Amen. என்ன போராட்டமோ அவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். No matter what you are struggling with tonight, he will be there to help என்ன you. வேதனையோ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். No matter what pain you are going through, he will help you. முடியல பாஸ்டர், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். If you are saying, Pastor, I cannot bear this anymore, remember God will help you. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Because he is by your side. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தருடைய உதவி உங்களுக்கு வருவதா. In the name of Jesus we declare that tonight you shall find the help of God. இந்த வாரத்திலே அவருடைய உதவியை பார்ப்பீர்கள். You shall see the help of God this week. இந்த மாதம் முடிவதற்குள்ளே அவருடைய உதவியை பார்ப்பீர்கள். By the end of this month you shall see the hand of God உங்கள் helping பிள்ளைகளுக்கு அவர் you. உதவி செய்வார். He will help your children. உங்கள் வேலையிலே அவர் உங்களுக்கு உதவி He will செய்வார். help you at your workplace. உதவி செய்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். He who helps you is by your side. யாருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. You do not need to depend on the help of mankind, அவரிடத்திலிருந்து உதவி வரும். because he shall offer you his help. ஆமென். Amen. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உதவி கர்த்தராலே வரும் உனக்கு. Tell the person next to you, help will come from சொல்லுங்க, God. நீங்க பக்கத்துல தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. இந்த Prophesy to the person next to இந்த you. மாசம் முடியறதுக்குள்ள By the end of this month, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். you will receive help from God. ஹalleluya. Hallelujah. இந்த மாதத்தை உங்க கண்ணீரோடு கடக்க மாட்டீங்க. You will not end this month with tears. இந்த மாதத்தை சாபத்தோடு கடக்க மாட்டீங்க. You will not walk through this month with curse. இந்த மாதத்தை குழப்பத்தோடு கடக்க மாட்டீங்க. You will not pass this month with confusion. ஒருவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். There is somebody by your அவர் side, உங்களுக்கு உதவி செய்வார். and he will be there to help you. கையை நல்லா உயர்த்தி ஹalleluya. Let us lift our hands and say hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let there be glory to God. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வல்லமையாய் நிறைந்திருக்கிறது. I can see the presence of God filling this place right now. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.